யூ ஆர் அ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட். ம்ஹ்ம். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு மைண்ட் முக்கியமா, பாடி முக்கியமா? இது கிளியரா சொல்லுவேன். மைண்ட் தான் 200%. ஓகே. 200%. ஒரே வார்த்தையில என்னோட வெற்றியின் ரகசியம் அப்படின்னா, பொதுவா வெற்றிக்கு ரகசியம் அப்படின்னா ஒன் வேர்ட்ல வாட் வுட் யூ சே? ரெசிலியன்ஸ் தான். விடாமுயற்சி அதுதான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அபார்ட் ஃப்ரம் கிரிக்கெட், ஜாவ்லின், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட்? ஐ திங்க் பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும். விளையாடவும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ யுவர் லைஃப் மோட்டோ ஒரே வரியில சொல்லணும், என்னோட லைஃபோட மோட்டோ இதுதான் அப்படின்னா என்ன சொல்லுங்க? ப்ராசஸ் அண்ட் எஃபர்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதில் தான் ஃபோக்கஸ் இருக்கணும். மிச்சம் அதுக்குன்னு வர்ற கான்சிக்வென்ஷியல் சக்ஸஸாக இருக்கலாம், அதனால வர்ற பணம் புகழ் எது வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் வந்து தானாக வர வேண்டிய விஷயம். அது வந்து நம்மளோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட மோட்டோ. ஓகே. ஒரு கேம்னா ப்ரெஷர் யார் மேல அதிகமா இருக்கும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவுலரா ஃபீல்டரா அந்த மாதிரி கேப்டன், பாலிங், ஃபீல்டிங்? ஐ திங்க் இந்த காலத்தில் எல்லார் மேலேயுமே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஜெயிக்கணும். யார் உள்ளே இருக்கானோ 11 இல்லை 13 பேருக்கும் ஜெயிக்கணும். இருக்கிறதுலே இன்ஃபேக்ட் நான் ஆக்சுவலாக சொல்லணும்னா அம்பையர்ஸ் கூட அவ்வளோ ப்ரெஷரில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட டிசிஷன்னால ஒரு விஷயம் வந்து மாறுறதுன்ற போது எல்லாருமே ப்ரெஷரில் இருப்பாங்க. ஸோ நான் வந்து ஈவன் அஃபீஷியல்ஸை விட மாட்டேன். ஸோ அந்த லெவலுக்கு ப்ரெஷரில் இருப்பாங்க.